ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான சுவரொட்டி ஈரல் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேங்காய், தக்காளி, வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. டக்குன்னு சிம்பிளாக பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம். வெரி ஹெல்த்தி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சுவரொட்டி இது ஒரு பெரிய சைஸாக இருக்கும். ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். 200லேருந்து 250 கிராம் அளவு இருக்கும். அது மாதிரி ஈரல் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இது ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சுவரொட்டி மேலே இருக்கிற அந்த ஜவ்வுகளெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் உரித்து எடுத்துடணும். வேக வச்சு கட் பண்ணிக்கிறலாம். இல்லாட்டி வதக்கிட்டு செஞ்சோன்னா தான் நம்மளுக்கு அந்த கிரேவி பண்ணையில் அந்த ரத்தம் மாதிரி பிரிஞ்சு வராமல் நல்ல டேஸ்டியாக அந்த ஈரல் எப்படி துண்டு துண்டாக இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜவ்வெல்லாம் எடுத்துகிட்டு சுவரொட்டியும் கட் பண்ணி தனியாக வச்சுருக்கோம். ஈரலை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஈரல் ரெசிபிலாம் ஏகப்பட்டது போட்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் பாருங்கள். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்தாச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஊற்றுனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுவரொட்டியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். எண்ணெயில் ஃபஸ்ட்டு சுவரொட்டியை போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் லைட்டாக வதக்கணுன்னா அந்த பிளட்டு மாதிரி தெரித்து வராமல் அந்த சுவரொட்டியும் கரையாமல் ஈரல் எப்படி நம்மளுக்கு துண்டு துண்டாக முழுசாக இருக்குதோ அதே மாதிரியே சுவரொட்டியும் அதே மாதிரியே இருக்கும். முழு பீஸாகவே இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு. மசாலா எல்லாத்தோடு போட்டு வதக்கினோம்னா அந்த ரத்தம் மாதிரி ஒரு மாதிரி கிரேவி மாதிரி போயிடும். சுக்கா மாதிரியும் வராது. ஒரு மாதிரி பிளட்டு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். சுட்டு உப்பு தடவி மஞ்சள் தூள் போட்டு சுட்டு எப்படி சாப்பிட்றதுன்றதும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணையில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுவரொட்டி சாப்பிட்றதுக்கு அந்த கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். கரையாமையும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ரெசிபி. வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. இப்போ ஆயில் சேர்த்து சுவரொட்டியை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டோம். அதிலேருந்து தண்ணியோ பிளட்டோ எதுவும் வரல. நல்லா முழுசாக இருக்குது. அது கூடயே ஈரலை சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுவோம். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக உடனே வாங்கினதும் செஞ்சிடலாம். இப்போ ஈரலும் சுவரொட்டியும் வதக்கிட்டோம். அந்த ஈரல்லேருந்து தண்ணி விட்டு வரும். அது ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினோடனே இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. நம்ம தண்ணி சேர்க்கலை. அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து தான் நான் வதக்கியிருக்கேன். நான் எடுத்துக்கிற அளவுக்கு 2 ஸ்பூனு சின்ன ஸ்பூனுகிட்ட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி பிரிஞ்சு வந்தவுடனே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். ஒரு சின்ன ஸ்பூன்கிட்ட 1 ஸ்பூன் சேர்த்து இது கூடவே கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள். நம்ம பெப்பர் சுக்கா மாதிரி பண்ணுறதுனால மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன ஸ்பூன்கிட்ட 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. பூண்டை லைட்டாக இடித்து அதோடு சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். உப்பு, இடித்த பூண்டு ஒரு 4 பல், கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். தக்காளி, வெங்காயம், தேங்காய் எந்த மசாலாவும் கிடையாது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வேக விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பூண்டு, கருவேப்பிலை, உப்பு எல்லாமே போட்டுட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ மூடி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். சப்போஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஈரல் சுவரொட்டியில் தண்ணி கம்மியாக இருக்குன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறலாம். இதில் தண்ணி இருந்ததுனால நான் சேர்க்கலை. இப்போ நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கலை. ஈரல் சுவரொட்டியில் இருந்த தண்ணி தான். இப்போ நான் அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு. உங்களுக்கே பார்க்க நல்லா தெரியும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சுவரொட்டியும் பாருங்கள் இவ்வளோ நேரம் வெந்துமே அது முழுசாக ஈரல் எப்படி இருக்கோ அதே மாதிரியே முழுசாக கரையாமல் நல்லா இருக்குது. இந்த மாதிரி பக்குவமாக செய்யல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அதோட சாஃப்ட்னஸும் குறையாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பெப்பர் தூள் அதை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். பெப்பர் தூள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாது, கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ நம்மளோட டேஸ்டியான வெரி ஹெல்த்தி ரெசிபி
சுவரொட்டி அண்ட் ஈரல் சுக்கா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.